ப்ரோ என்ஜிகேவே செல் இந்த அடி அடிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரோ இல்ல ப்ரோ, இல்லாட்டி நான் கொடுத்துருக்க என்னன்னா மாட்டேன். இப்போ நான் சொன்னோமே கொஞ்ச நேரம் முன்னாடி 400 crores என்னது ஆச்சா அடிக்கணும். 400 crores எல்லாம் அடிச்சா அவ கடனும் தீந்துரும். ப்ரோ என்ன ப்ரோ மியூட் பண்றீங்க? யோ ஓகே இந்த கலெக்ஷன் பத்தினா பேசாதீங்க தயவு செஞ்சு. படம் எப்படி இருக்கு, இன்னைக்குதான் படம் வந்திருக்கு, நீங்க போயிடாங்க 1000 கோடி 400 கோடி 200 கோடின்னு. கலெக்ஷனை பத்தி பேசாதீங்க தயவு செஞ்சு. வரும்போது வரட்டும், ஓகேவா? அதுலயா அவங்க என்ன அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா எல்லாம் அதை வச்சுதானே ப்ரோ அடிச்சாங்க. கரெக்டா தான் பண்ணா. இப்ப அதனால இப்ப அவங்க அதை ரிப்போர்ட் பேசக்கூடாது. பண்றாங்க. இப்ப நம்ம பேசவே கூடாது. ஒரு வாரம் முடிஞ்சா அப்புறம் நம்ம சொல்லப்போனா பேசிக்கலாம். பேசக்கூடாது, கரெக்ட் தான். இப்பதான் ப்ரோ எல்லா ஃபேன் சைடும் சப்போர்ட் வந்து நிக்குது. நீ வாட்டி ஏதோ ஒண்ணு ஒழிச்சு போட்டு கவனம் போட்டு கடிக்க ஒருத்தரு சொன்னாரு பாரு, நம்ம அவன் வந்து பசங்களோட சிஎம்ல உட்காந்துக்கிறான்னு. நம்ம பசங்களுக்கு நம்ம கிடைக்கிற எப்ப பாசிட்டிவா கிடைக்கும்? அமைஞ்சிருக்கு. அந்த நிறைய பேர் கீழே இருக்கீங்க, வந்து மேல பேசுங்க வாங்க. படம் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சு ஷேர் பண்ணுங்க. ப்ரோ 3 வாட்டி போட்டேன் ப்ரோ படம் இன்னைக்கு. 3 வாட்டி சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. 3 வாட்டிங்க. 11 மணி 1, 2:30 மணி 1, 6 மணி 1. ப்ரோ வேற மாதிரி வேற மாதிரி விட இல்ல இல்லையா, 3 தடவை பாக்குறத விட ஒரு டைம் பார்த்துட்டு அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம்ல, அது அதோட ஹாப்பியா இருக்கும். அடுத்து எப்ப நினைச்சு சந்தோஷப்பட்டு அடுத்து புக் பண்ற மாதிரி, அது அதோட பெரிய முட்டை பார்த்து அது ஹாப்பி மூமெண்ட் தாயா. நான் முடிஞ்ச அளவுக்கு இல்ல நீங்க என்ன இருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு இல்ல ஒரு நிமிஷம் சரத்து, முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபேமிலினா கூட்டிட்டு போங்க படத்துக்கு. பேரண்ட்ஸை கூட்டிட்டு போங்க, பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸை கூட்டிட்டு போங்க. முடிஞ்சா பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட கூட்டிட்டு போங்களேன். கம்பல் இது ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி மாதிரி அமைஞ்சிருக்கு, ஃபுல் கமர்ஷியலா. இதனா நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் தானே. போயிடுவாங்க ப்ரோ. சிட்டி சைட்ல இருக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் போயிடுவாங்க. உடனே இந்த வில்லேஜ் சைடு இருக்கவங்க தான் ஃபெஸ்டிவல் டைம் மட்டும்தான் போவாங்க. எப்படின்னா தீபாவளி பொங்கல்லாம் மட்டும்தான். இந்த சவுத் சைடு வில்லேஜ் சைட்ல இருக்கவங்கன்னா அவங்களுக்கு அப்ப மட்டும்தான் ஒரு சொல்லு இல்ல சொல்லு இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதேதான், சிட்டி சைடுக்கும் கிராம சைடுக்கும் வித்தியாசம். கிராம சைடு வந்து ஒரு 10 பேர் போனா நினைச்சுக்குவேன், சிட்டி சைடு வந்து ரொம்ப யோசிப்பாங்க, ரிவ்யூ எல்லாம் பாப்பாங்க. ஆனா கிராம சைடு எல்லாம் பாத்தீங்கன்னு கிடையாது. 10 பேர் போறா நினைச்சுக்குவேன். இப்ப நான் சவுத் சைடு இருக்கேன், எனக்கு தெரியும் சவுத் சைடுல எப்படி இருக்கும்னா, இப்ப தீபாவளி பொங்கல்லாம் மட்டும்தான் எல்லாருமே ஒரு தியேட்டரா ஒரு ஃபேமிலியா போகணும்னு ஆசைப்படுவாங்க. படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ போவோம். நம்ம வந்து வருஷத்து அந்த தீபாவளி பொங்கலுக்கு அன்னைக்கு சாயந்தரம் எந்த படத்துக்காச்சும் போவோம்னு எல்லாம் ஒரு பைசா வச்சிருப்பாங்க, போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. நார்மல் இந்த மாதிரி ட்ரையான மந்த், இந்த மாதிரி மந்த்லன்னா அவ்வளவு போக மாட்டாங்க. இது சம்மர் ஹாலிடே, இது ஒரு பிளஸ். ஃபேமிலி ஃபுல்லா வெளியே போவாங்க, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது ஒண்ணு இருக்கு. அதுவும் இல்லாம சாட்டர்டே சண்டே வருது, அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். வியாழக்கிழமை ரிலீஸ் ஆயிருந்தா இன்னும் போகுமா? வியாழக்கிழமை வந்திருந்தா இந்த அளவுக்கு இருந்திருக்குமானா எனக்கு ஒரு டவுட் தான் ப்ரோ. இல்ல ஆக்சுவலா ஆமா உண்மையிலேயே ப்ரோ, உண்மையிலேயே வியாழக்கிழமை வந்திருந்தா. ஆக்சுவலா நான் பெங்களூர்ல இருக்கும்போது நான் வியாழக்கிழமை பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஷோ, அந்த ஃபேன் ஷோ இருக்குல்ல, அது மட்டும் தான் ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமாவே எல்லாமே புக்கிங் எல்லாம் ஸ்லோவா தான் இருந்துச்சு வியாழக்கிழமை அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு ரிவ்யூ பார்த்துட்டு நிறைய ஷோ நல்லா ஹவுஸ்ஃபுல்லும் ஆயிடுது. ரிவ்யூ பாக்குறத விட இல்ல ப்ரோ, ரிவ்யூ பாக்குறத விட நேத்து இந்த படத்தை ஸ்டாப் பண்ணாங்க பாத்தீங்களா? ஸ்டாப் பண்ணிட்டு அது வந்து நல்ல ஸ்பிரிட்டா ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன். அதுக்கு ஒரு எமோஷனலா வீடியோ போட்டது. நல்ல விஷயம் நடக்கும் போது ஏதாவது டிலே ஆகும்னு மேபி அப்படி கூட இருக்கலாம். நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தா ஏதாவது ஒன்று தடங்கள் வரும், மேபி அப்படி கூட இல்ல. அதுவும் ஆர்ஜே பாலாஜி வீடியோ போட்டது நல்லாவே கிளிக் ஆயிடுச்சு எல்லா சைடுமே. சரி இந்த வாட்டி இந்த மனுஷன் ஜெயிக்கட்டும், ஏதோ ஒண்ணு கஷ்டப்பட்டுனுங்கிறான், அதுக்கு அல்றான், சரி இந்த வாட்டி ஜெயிக்கட்டும் அப்படின்ற மாதிரி எல்லா சைடும் கிளிக் ஆயிடுச்சு. அதே மாதிரி படமும் கிளிக் ஆனனால கிடையாது. அவனை வந்து மக்கள் வந்து எப்படின்னா அவனை வந்து சிரிச்சு பார்த்திருப்பாங்க, சிரிச்சுதான் அவனை பார்த்திருக்காங்க. நம்மள வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவான். ஐபிஎல்ல
ஒரு 8 ஓவர் ஒரு மேட்ச் வந்தானே 8 ஓவர் வந்து செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும் அவன் பாக்குறதுக்கு. ஏதோ ஒண்ணு பேசுவான். அப்படி இருந்த மனுஷன் கண்ணு செவக்கிற அளவுக்கு ஒருத்தன் அழுது அவ்வளவு கஷ்டப்பட்டு 3 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கான். அது வராம இருக்கும்போது அவன் ப்ரோ தெரிஞ்சு அதுவும் எனக்குன்னா கத்துனா அந்த மனுஷன் எனக்கு கண்ணி தண்ணி ப்ரோ ஊத்துது. அந்த ஆளுக்கு கண்ணி தண்ணி வருது எனக்கு. ப்ரோ அது கூட பரவாயில்ல. படத்துல கத்துந்து பாத்தியா? படம் முடிச்சிட்டு அப்புறமா கத்துனானே, எப்பா அதெல்லாம் அந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் அப்படியே கூஸ் பம்ஸா இருக்கும். ப்ரோ அவன் ப்ரோ அந்த பால்கனில கத்துவான்ல. ஆமா 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 ஓ, சொல்லி yes, ப்ரோ bro. அண்ணா மைண்ட் எப்படி இது இருக்கும் ப்ரோ? நம்ம சூர்யா அண்ணா மைண்ட் இப்ப எப்படி இருக்கும்? என்ன யோசிச்சுட்டு இருப்பாரு? எப்படி இருப்பாரு? ப்ரோ நான் நினைக்கும் போது இன்னும் எனக்கு கியூரியாசிட்டியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் இல்லையா? அதான் ரொம்ப சந்தோஷப்படுவாரியா. கண்டிப்பா அவரு கண்டிப்பா அவருக்கு இங்க இல்ல இல்ல தெரியாது. எனக்கு அவர் எப்படி ரொம்ப தோணுது நாள் அவர் வந்து ஏங்கிக்கு இருக்காதாயா. இல்ல கரெக்ட் விவேக் கரெக்ட் எனக்கு அவரு எப்படி தோணுதுன்னா இந்த எப்படி வெற்றிக்காக இருப்பாரு? அவர் பல வருஷமா ஏங்கிக்கு இருக்காரு. கரெக்ட் கரெக்ட் எப்படி இல்ல ப்ரோ இருப்பாரு இப்போ? உண்மையிலே அந்த சுதா வந்து நேஷனல் அவார்டு வாங்கி தரதுக்கு அதுக்கே வந்து ஸ்டேஜ்ல நல்லாவே சொன்னாரு. ரொம்ப நாளா ஏங்கி நின்னேன், சுதா கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. இதுவும் நல்லா பேசுவாரு ஆக்சுவலா. இல்லையா நமக்கு இவ்வளவு டேர்ம் அவருக்கு ஃபார் ரொம்ப இருக்கும்போது happy-ஆ அதுதான் அண்ணாவால எப்படி சொல்லல. கொடுக்கணும்? நல்ல வேளை அந்த படம் அதான் நான் சொல்றேனே, அவருக்கு கங்குவால அடி வாங்கினாரு. அதுவே அவருக்கு பெரிய ஒரு டிப்ரெஷன் ஆகினாரு. ரெட்ரோல எஸ்ஆர் எதுவுமே பேசல அவரு. எஸ்ஆர் நான் பிரபு தான் எதுவும் பேசல, வானத்துக்கும் படம் பேசிட்டோம் அப்படின்னு போயிட்டாரு. வானத்துக்கும் தரைக்கு குதிச்சிட்டு இருப்பான் எஸ்ஆர் பிரபு. அவன் என்னத்த குதிக்கிறான்? அவனை அவன் கொண்டு விட்டு குதிச்சா வெளியே வர கவுந்துருவான் முடியாது. இல்லையா? அவனுக்கு இந்த அவனும் சத்தி சத்தி சக்தி டிஸ்ட்ரிபியூட்டரும் ஃபிலிம் சக்தி. சத்தியும் குச்சிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா அவனுங்க சக்தி குச்சிட்டு இருப்பாங்க ரெண்டு சக்தி பேரும். பிலிம் பேட்டரி சந்தோஷப்படுவான். சார் ஆமா பிரபு. அவன் தான் தமிழ்நாடு எஸ்ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர். பிரபு தான். அந்த மறுபடியும் எஸ்ஆர் இன்னொரு பிரபு. ஜெயில தூக்கிட்டு போவான். அண்ணே ஒரு ஜெயில போட்டுக்காங்கண்ணே. இல்ல எஸ்ஆர் கடலாம் பிரபு பண்ண வேண்டியதா ஒண்ணுதான். செயினை வாங்கி கொடுத்து அண்ணன் திருப்பி அவனுக்கே போட்டு விட்டுருவாரு. எஸ்ஆர் ஓ அவ்வளவுதான், ஆனா அதையும் வாங்கிப்பான். இல்ல 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 நீங்களே இல்லையா சக்தி வேலை நான் தூக்கி வந்து ஒதுக்கணும் ப்ரோ அவனை. இல்ல ப்ரோ, எஸ்ஆர் பிரபு பண்ண வேண்டியதா ஒண்ணுதான் ப்ரோ. கடனை அடைச்சு விட்டுறணும் ப்ரோ. வெண்டிங் என்ன இதுல லாபம் பாக்குறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. எப்படினாலும் இப்ப படம் ஓடிடி எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டனால இப்போ அமௌண்ட்டை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இருக்குன்னா. எல்லாம் இதானா எல்லாம் கரெக்டா போனா நீங்க சொன்னீங்க இப்போ சொன்னாங்களே மோஸ்ட்லி அந்த பார்ட் 2. ஆனா நான் இது சொல்ல மாட்டேன். ஆனா பெரிய இட்டு ஆகும் சத்தியமா ஆகும். ஆனா அது அப்புறம் மேல பார்ட் 2 மோஸ்ட்லி மறுபடியும் பாக்ஸ் ஆஃபீஸ் தூக்கிட்டு வந்தேன்னு ஏதாவது திட்டு போடுவான் பாத்துக்கோ. ப்ரோ ப்ரோ ஆக்சுவலி ப்ரோ சொல்ல போனா என் சைட்ல இருந்து கூட அதான் ரெக்வஸ்ட். தயவு செஞ்சு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அந்த 1 டே கலெக்ஷன் விட்டாலுமே அது எந்த படத்துலயும் கம்பேர் பண்ணாதீங்க. போய் ஃபயர் விடுறதோ கம்பேக் விடுறதோ அந்த வேணா பண்ணுங்க. இந்த மத்த படத்துல தூக்கிட்டு வந்து அது எதுவுமே கம்பேர் பண்ணாதீங்க. இப்போதைக்கு அடி வேண்டாம். கொஞ்சம் ஒரு வாரம் நல்லாவே போட்டோம். அதுக்கு மேல அப்படியே கிக் ஓகே ஆயிடும். ஓகே ப்ரோ டன். நான் என்னன்னா அண்ணா இன்கேஸ் ரோலெக்ஸ் அது பண்ணுவாங்க. அது மட்டும் பண்ணா இருந்தாவே போதுமையா. நம்ம பசங்க இந்த எப்பயுமே இந்த புக் மை ஷோ அதோட பீட் ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. நம்மளுக்கு ஒண்ணு ரொம்ப நாள் சென்று வர பாசிட்டிவா வந்திருக்கு. அதை வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னொரு ஃபேண்டம வந்து கேட்ட நம்ம சம்பாதிக்க வேணும். இந்த நிமிஷத்துல அவங்க எவ்வளவு அளவுக்கு நம்ம பாசிட்டிவ் கொடுக்குறாங்களோ அவ்வளவுக்கு நம்மளும் அவங்களுக்கு பாசிட்டிவ் கொடுப்போம். நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா நம்ம போட்டு அடிக்கலாம். பெரிய 2 தலைங்களுக்கு இப்ப சூர்யானவே படத்துல வச்சு விட்டாரு அமைதியா. அவரே வைக்கும் போது நம்மளாம் இப்படி அமைதியா தானே பண்ணணும். ஆமா 100% ப்ரோ. ப்ரோ அது சூர்யா அண்ணாக்கு இருக்க மனசு ப்ரோ. சத்தியமா அது அவரோட மனசு. அது இல்ல ஒரு படத்தை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்றதுன்னா எந்த ஆக்டருமே அப்படியே சமாளிக்க மாட்டாங்க. ஒரு பெரிய ஆக்டர்னா புரியுதா? ஒரு படத்தை சீனை வந்து திரும்பி அதை கொண்டுட்டு வந்து ஒரு படத்துல அதே மாதிரி பண்றது வந்து ஒரு சின்ன ஆக்டர் பண்றாங்கன்னா அது வேற. சூர்யா மாதிரினா அது பாதி பேர் என்னன்னா இன்ஸ்பிரேஷனா கமல் படத்தை எடுத்து வைப்பாங்க, ரஜினி படத்தோட சீன்ஸ் எடுத்து வைப்பாங்க. இதெல்லாம் ஒரு வந்து இப்ப இதை பண்ணதுன்னா ஒரு பெரிய இதுதான். ஓகேதான், அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான் நம்மளும். இல்ல நானும் அப்பதான் நினைச்சு வந்துச்சு. ஓகே, ஏன்னா இப்ப எல்லாருமே எல்லா ரெஃபரன்ஸும் வச்சுக்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு அது. எனக்கு உள்ள 1000 ஒரு கேட்டு இருந்தாலுமே ஏன்டா எதுனா பண்ணுறாங்க இது எதுக்கே அப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அது பார்க்கும்போது அந்த சீன்ஸுமே
இது விஜய் ஃபேன்ஸ் இல்ல அதுவும் ஆக்சுவலா இறக்கிட்டாங்க படத்துக்குள்ள. அதுவுமே ஆக்சுவலா ஃபன்னா தான் போச்சு. அந்த மத்த செம்ம ஆக்டர்ஸ் பண்ணி வச்சு பேசுறது இந்த கூடவே சாண்டி அதுவுமே ஆக்சுவலா சாண்டி ஃபன்னா தான் போச்சு. அது சாண்டி பண்ணதுன்னா எனக்கு இந்த சிரிப்பு லியோ தாங்க சாண்டி முடியல. அப்புறம் இவன் மன்சூர் அலி வேற அஜித்துக்கு போட்டிருந்தானே. இப்ப என்ன அட்வொகேட்டா இல்ல அஜித் குமார் எப்படி ஓட்டுறாரு? ஆமா ஆமா த்ரிஷாவை சொல்லுவான் ப்ரோ. அது அதான் ஐயோ, த்ரிஷாவை அமைதியா இருங்க. சொல்லுவான். அதெல்லாம் வேணாம், ஸ்பாய்லர் பண்ண வேணாம் தயவு செஞ்சு. நிறைய பேர் யூகேல என்ன படம் பார்க்காம இருக்காங்க. இந்த அபினேஷன் இன்னும் பார்க்கல. ஐயோ, மறந்து அப்புறம் அப்பப்ப எதுவும் ஸ்பாய்லர் பண்ண மறந்து. வேணாம், தெரியாம சொல்லிட்டேன். சாரி ப்ரோ. அப்படியே இன்னும் யூகேக்கு இனிமேதான் புக்கிங்கே ஓப்பன் ஆகுது. அவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோவே இன்னும் ஸ்டார்ட் ஆகல. எப்ப ஸ்டார்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் சொன்னா 12 மணியா? இங்க 7 மணி தெரியல எத்தனை மணி. சாயந்தரம் நமக்கு 7 மணி 12 மணினா ப்ரோ மணி 11 ஆச்சு, இன்னும் 35K போயிட்டு இருக்கு ப்ரோ புக்கிங். சூப்பர் சூப்பர் ப்ரோ. அடிச்சு நொறுக்குறாரு அண்ணன். அப்பா தனி உலகத்துல வாழ்ற மாதிரி இருக்கு நமக்குலாம் ஃபீலிங். எவ்வளவு நாள் கனவு இது எப்பா. ப்ரோ 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷம் 12 வருஷம் அந்த அளவுக்கு அடி வாங்கின்னு வரோம். நம்ம சுத்தி சுத்தி அடி வாங்கி அடுத்த படத்துல வரும் அடுத்த படத்துல வரும். எவ்வளவு முட்டு கொடுத்துன்னு இல்ல துரந்தர் படம் அடி வாங்கிட்டு இருக்கோம். துரந்தர் படம் அடி பட்டு அதெல்லாம் பாக்குறப்ப நம்ம இப்ப அந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது ஜிவ்வுன்னு இருக்கு பாட்டு. கங்குவா பாட்டா இருக்கட்டும், தீவன் பாட்டா இருக்கட்டும். ஆஸ்திரேலியால 2 படத்துலயுமே பாட்டு நல்லாதான் இருந்துச்சு. நமக்கு இப்ப கேட்டுப்பாரு, இந்த டைம்ல கேட்டுப்பாரு எப்படி இருக்குன்னு. ஜிவ்வுன்னு மண்டை கேறும். ஏன்னா டக்குனு இவங்கெல்லாம் வந்து சனாவை மறந்துட்டேயா. சனா தீவன் சொன்ன ப்ரோ எப்பயுமே சனாவும் கார்த்திக் சுப்ராஜும் தனியா இருப்பாங்க எப்பயுமே. சூர்யா ஃபேன்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா அவங்க எப்பயுமே இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த கங்குவா அடி வாங்கிட்ட அந்த சிச்சுவேஷன் அப்போ அந்த ஸ்மோக் வச்சு நடந்து அந்த கன்னு அந்த ரெட்ரோ வரும். அது லீக் பண்ணது கார்த்திக் சுப்ராஜ் தான். அதெல்லாம் எப்பயுமே மறக்க கூடாது ப்ரோ. அவங்க எல்லாம் இன்னைக்கு கேக்லாம் வெட்டினான் தலைவன் கார்த்திக் சுப்ராஜ். ஆமா மனுஷன் வந்து காசி தியேட்டருக்கு போயிருக்காரு. ரோலக்ஸ் நின்று இருந்தானே கட்டப்பைய. இல்ல வேக்கு இன்னைக்கெல்லாம் பார்த்து இந்த படம் வெற்றி அடிச்ச உடனே நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கான டெம்ப்ளேட் எடுத்து வைக்கலாம் பார்த்தா ஆரஞ்சு பாலாஜியே ஒரு டெம்ப்ளேட் எடுத்து கொடுத்துருப்பான் தியேட்டர்ல கத்துரு. ஆக்சுவலா நம்ம பண்ண வேண்டியது நமக்கு பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணி கொடுத்தேன். மாதிரியே இருக்கும் அவனுக்குள்ள இருந்த பிரஷரு. தள்ளி போச்சு படம் ரிசல்ட் எப்படியும் ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க. அவன் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் அவன் எடுத்த படம்னா 20 கோடி 15 கோடி 30 கோடிக்குள்ள எடுத்திருப்பான். எல்கேஜினா மிஞ்சி படம் ஒரு 10 கோடி 15 கோடியில எடுத்திருப்பான். புரியுதா? மூக்குத்தி அம்மன் ஒரு 20-30 கோடி எடுத்திருப்பான். 140 கோடி பட்ஜெட், 130 கோடிக்கு மேல போட்டிருக்கான் பட்ஜெட். அவனை நம்பி ஒரு ப்ரொடியூசரு அடிமட்டத்துல இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் நம்பி இவனை நம்பி போட்டிருக்கான். அவனுக்கு அதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு. நம்ம பார்க்கும் போது ஒரு சிம்பிளா தெரியும் கத்துறாரு இதுன்னு. பாதி பேரு யார் கிரிஞ்சு பண்ணிக்கிருக்காரு அப்படி இப்படின்னா சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த வழி அவனுக்கு தெரியுமியா. 33 மாசமா அந்த ஸ்டோரி எழுதியிருக்கான். 2 வருஷமா அதுவும் இல்லாம நேத்து ரிலீஸ் ஆகல வேற, டைமுக்கு ரிலீஸ் ஆகல வேற. அவன் எவ்வளவு குழம்பி போயிருப்பான். கரெக்டா கிளிக் ஆகுமா, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, ஐயோ என்ன ஆக போகுது, ரொம்ப குழம்பி. படம் பார்க்க போற ஃபேன்ஸுக்கே நம்மளுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆச்சு, எவ்வளவு மைண்ட் பிரஷர் ஆச்சு. அவன் எடுத்து வச்சு அவன் ஆசைப்பட்டு அதை வந்து சும்மா சொல்லக்கூடாது ப்ரோ. அந்த படத்தோட பில்லரே அவன் தான் ப்ரோ. எல்லா இடத்துல அவன் தான் ப்ரொமோஷன். போற இடத்துல ஒரு ஓட்டு போற இடத்துல கூட கருப்புன்னு ஒரு கருப்பு மையம் வாங்கி அந்த இடத்துல ஒரு ப்ரொமோஷனு. கிரிக்கெட்ல போய் 4 பால் போச்சுன்னா இடையில ஒரு கருப்புன்னு ஒரு வார்த்தை விடுறது. ஐயோ அப்பா, அந்த மனுஷன் அதெல்லாம் ஒரு மெமரி தான். திரும்பி அந்த ஆள் பண்ணாருன்னா எனக்குன்னா சந்தோஷமா இருக்குமியா. கார்த்திக் சுப்ராஜ் கூட பண்ணலாம். கார்த்திக் சுப்ராஜ் இப்ப இந்த ஆர்ஜே பாலாஜி இப்பனா அண்ணன் திரும்பி கூட பண்ணலாம். அந்த மாதிரி எனக்கு ஆசையா இருக்கும். ஆமா, ஏன்னா அந்த மாதிரி நம்ம ஃபேன்ஸ் எங்கேஜா வச்சுக்கிட்டாங்க. ஒரு எப்படின்னா ஃபேன்ஸ் எங்கேஜா வச்சுக்கணும்.
சொல்லுங்க bro. 50வது படம் இருக்க சொல்லுங்க. ஆர்ஜே பாலாஜி சாய் அபேங்க கொளுத்தி விட்டுருவாங்க மறுபடியும். 49 கார்த்திக் சுப்ராஜ், 48 சாயப் எனக்கு ஆர்ஜே தெரிஞ்ச பாலாஜி. 50வது படம் கார்த்தின்னு நினைக்கிறேன். யாரு கார்த்தி தம்பி கார்த்தி தான். ஐயோ ஐயோ, அதுக்குள்ளேயே 50வது படம் போயிட்டீங்க. அதெல்லாம் அவர் விடுங்க, பண்றேன்னு வரும்போது சொல்லியிருந்தாருயா. பாத்துக்கலாம். வேணா பாரு, கார்த்தி தான் இருக்கும் பாரு. 51 வேணா பண்ண சொல்லு ப்ரோ, 50 மட்டும் வேணாம் bro. இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சாங்களா ப்ரோ, அது வேணா 50ல நடக்குமா? ப்ரோ அது கூட விடுங்க, ஆனா ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணா. ஜெயம் ரவில இருந்து இது எல்லாத்துக்குமே பண்ணாங்க தேங்க்ஸ், ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் விஜய் சிஎம்னு சொல்லிட்டு போட்டுமே, அதுல இருந்து ஜெயம் ரவி வரைக்கும் யார் யார் சப்போர்ட் பண்ணாங்களோ, யார் யார் ட்விட்டு போட்டாங்களோ எல்லாருக்குமே போட்டாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா நல்லதுதான் பண்ணிருக்கான். அது பாத்தீங்களா? ஹரி லோகேஷ் கனகராஜ் தேங்க்யூ, அடுத்து கே ஞானவேல் ராஜா, அப்புறம் வந்து லலித் குமார் தேங்க்யூ. அது அப்ப புரியல, படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. நான் ஹரியெல்லாம் வந்தப்போ ஹரி சாரா ஹரி என்ன பண்ணாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நல்லா. ப்ரோ ஆரியாக்கு எதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் போட்டாங்க அது தெரியல எனக்கு, அதனால ஆமா அந்த ஹோட்டல் ஆரியா தான் திட்டு போட்டதுக்கு ப்ரோ, திட்டு போட்டதுக்கு ப்ரோ ட்வீட்டுக்கு அவங்க சைக்கிள் டீம் அதனா போட்டிருந்தாங்க ட்வீட். அவனோட ப்ரொடக்ஷன் டீம் அதை வச்சு மேபி அவங்க ஏதாவது காசு கொடுத்துருக்கலாம். இல்ல ட்வீட் இல்ல, அந்த ரீக்ரியேஷன் ஹோட்டல் வந்து அவனது ஆரியா தான். ஓ ஓகே ஓகே. ரீக்ரியேஷனா புரியல. அந்த சீனோட பாக்கல, நீ பாக்கல, நீ பாக்கல, அதனால உனக்கு தெரியாது. ஆமா ப்ரோ பார்த்தேன் ப்ரோ. எங்கேயாச்சும் நீங்க பாத்தலையா? லேடிஸ்னா நான் ஒண்ணு கேக்குறேன், லேடிஸ்னா சாமி ஆடி பாத்தீங்களா ஏதாச்சும் தேட்டர்ல? பின்னாடி 3 பேர் ஆடிட்டு அது மாதிரி வீடியோனா எடுத்து சடைய கட்டி போட்டு ஆடிட்டு இருந்தீங்க. அந்த வீடியோனா எடுத்து ஷேர் பண்ணுங்கயா, நல்லா இருக்குயா. அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பசங்க சாமியாடுறத கூட நம்ப மாட்டாங்க, லேடிஸுங்க சாமியாடுறது வந்து வேற மாதிரியே இருக்கும். உக்காளி தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு ஆடணும். ஏய் நான் படம் பாக்கி போட்டது ஒரே நேரத்துல 3 பேருக்கு சாமி வந்திருக்குன்னு போட்டிருக்காருனாதான். ரெண்டாவது இது பாரு மேல, பெங்களூர் ஃபேசிங் ஹெவி டிக்கெட் டிமாண்ட். அதான் அந்த 3 பேர் சாமி வந்துருச்சுன்னு போட்டிருக்காங்க பாரு. அதுல சொன்ன மாதிரி மேல மேல இருக்கு பாரு ப்ரோ, மேல இருக்கு பாரு. பாத்துட்டேன். ஆனா சாயபெங்கரு பிரிச்சு விட்டாயா அந்த அண்ணன். அந்த கருப்பசாமி வேடத்துல வந்து ஆமா ஆமா இடையில அது மிக்ஸ் பண்ணிருப்பான், மிக்சிங் ஒன் பண்ணிருப்பான். ப்ரோ இப்போ என்னன்னா, இப்போ இன்னொன்னு பாயிண்ட் சொல்லணும் எனக்கு. அவன் மியூசிக் ஒரு பக்கம் போது இந்த மனுஷன் ஆடுற ஆட்டத்தை பாக்கணுமே. கருப்பசாமி ஆடு அந்த மாதிரி இருந்துச்சியா உக்காளி. அவர் கண்ணு, அவர் நாக்கும், அவர் நடக்கிற நட, அந்த பறந்துன்னா ஆடுறாரு. சொல்லு ப்ரோ. ப்ரோ இப்போ சாயபேங்கர் அடுத்த படம் கண்டினியூஸா அண்ணா கூட பண்ணலாம் இல்ல, நல்லா இருக்கும் இல்ல காம்பினேஷன். அவனுக்கு ஆல்ரெடி இருக்கு ப்ரோ, பின்னாடி லைனப் நிறைய வச்சிருக்கான். பரவாயில்ல, அண்ணாவோட படத்தை பண்ணட்டும். அண்ணா கூட பண்ணுவான் திருப்பி பண்ணுவான். அதுக்கு சான்ஸ் வந்து 48-49-50 தான் பண்ணணும். நீங்க பாத்துட்டீங்களா? படம் பாத்துட்டீங்களாங்க சார்? ப்ரோ அவங்களுக்கு கேட்கல போல, அவங்க அப்பதான் மேல வந்துருப்பாங்க. அது கொஞ்ச நேரம் விட்டுதான் கேட்கும். பேசுங்க. சரி, ஏதோ எல்லாருமே ஹாப்பி. தலைவனை கீழே வச்சுட்டு என்ன பண்றீங்க? மேல கூப்பிடுங்களா? ஐயோ இது வேற தொண்டை கட்டிக்கிட்டு தொண்டை போய் ப்ராப்ளம் ஆகிட்டு.
ப்ரோ அபினாஷ் ப்ரோ என்ன பண்ற ப்ரோ அண்ணன் ஆர்ஜே பாலாஜி கார் வாங்கி ப்ரோ தருவா இருக்கேன் ப்ரோ இருக்கேன் ஆர்ஜே பாலாஜி என்னது கார் ஆர்ஜே பாலாஜி கார் உண்டா இல்லையா? இல்லையா இன்னும் மிஷன் நிக்கல கிஃப்ட் பண்ண வர மிஷன் நிக்கட்டும் சூர்யா அண்ணன்ட்ட இருந்து ட்வீட் வரும்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு அண்ணா சூர்யா விக்னேஷ் அண்ணன்ட்ட இருந்து சிவனுக்கே ஒரு ட்வீட் வரும்னு நினைக்கிறேன். நைட் இல்ல நாளைக்கு. அண்ணா விக்னேஷ் சிவனுக்கே கார் வாங்கி கொடுத்தாரு. ஆர்ஜே ஸ்கேம் பாலாஜி ஆமா கார் விக்னேஷ் ஞாபகப்படுத்தினால ஞாபகம் வந்துருச்சு அதுல ஒரு டைலாக் இருக்கு சிவன் ஸ்கேம் ராஜா பண்ண ஸ்கேம் ஹரிக்கு இந்த இந்த இல்ல விக்னேஷ் இந்த காரை நான் அட்வான்ஸா வச்சுக்கிறேன். இன்ஸ்டா ஸ்டோரியில அன்பான ஃபேன்ஸ் அப்படின்னா ஆத்திரானே மூக்குத்தி படத்துக்கு 3 டிக்கெட் இந்த தோழர்னு ஒரு லூசு பேருக்கான், அவன் மட்டும் தாங்க நெகட்டிவ் ரிவ்யூ போட்டிருந்தான். அவனுக்கு என்ன பிரச்சனையோ ப்ரோ தயவு செஞ்சு நெகட்டிவ் ரிவ்யூ மட்டுமே எத்தனை வராதீங்க. இவங்க வேணும்னே தேடி போய் ரீச் தருவாங்க. நான் ஒன்னு சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா நான் ஒன்னு சொல்றேன், யார் என்ன போட்டா நெகட்டிவா போட்டா ஃபர்ஸ்ட் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். யார் நெகட்டிவ் போட்டாலுமே அத போயிட்டு நீங்க கமெண்ட்ல கடிக்கிறேன்னு பேர்ல ஆர்ஜே பாலாஜி ஆக்டிவா இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு நெட் போடுங்க எல்லாம். ஆர்ஜே பாலாஜி ஆக்டிவா இருக்காப்ல. அதாங்க அவன் என்ன பண்ணிருக்கானா பக்கமா தமிழ்ல நெகட்டிவ் போட்டுட்டு இங்கிலீஷ்ல வந்து சூர்யா பிக் வின் சொல்லி போட்டு வச்சிருக்கான். அவன் கிடக்குறான் ப்ரோ ஈத்தர புடிச்ச பையன். வாயில வருது தலை. அவர் வந்து இந்த பாரஞ்சித் அவர் பாரஞ்சித் அவர் படம் தான் காவியம் சொல்லுவாரு. என்ன தெரியுமா ப்ரோ அவன் எடுக்கிற படம் தான் சங்கர் எடுக்கிற உனக்கு வந்து 8 மணிக்கு ஒரு ஸ்பேஸ் போடுறானுங்க. அதுல வந்து பாசிட்டிவ் பேசாம என்ன நெகட்டிவோ அதை மட்டும் பேசிட்டு உட்காந்துருக்கானுங்க. 8 மணிக்கு ஒண்ணு போடுறானுங்க ஸ்பேஸ் ஒண்ணு காலையில. ஆமா காலையில ஹிந்திக்காரெல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. நீங்க இருக்கிற ஸ்பேஸ் போட்டு கத்திட்டு இருந்தீங்க. 9 மணி சாரி 9 மணிக்கு போடுறானுங்க நைட்டு. அதுல வந்து பாசிட்டிவ் இல்ல ப்ரோ காலையில ஏதோ ஹிந்திக்காரன் போட்டிருந்தான் பாத்தீங்களா? இவன் உள்ள போய் பேசுனா ஹிந்தியில பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னடா ஹிந்தியில பேசிட்டு இருக்காங்க. மேல இருக்கு அடுத்து நம்ம போட்டு டைட்டில் வச்சுட்டு ப்ரோ கர்நாடகாக்காரங்களும் போட்டிருந்தாங்க ப்ரோ. இந்த எஸ் ஃபேன்ஸ் போட்டிருந்தாங்க ஹிந்தி. இது புக்மைஷோல போயிட்டு பொழக்குது அங்கேயும் புக்கிங். புக்மைஷோல போய் மும்பை பாருங்க லொகேஷன், அங்கேயும் பொழக்குது புக்கிங். ஹிந்தி ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நேரம் 80க்கே வந்திருக்கலாம். பேர் 1 hour எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருக்கலாம். அதான் முடிஞ்சு போச்சு. அதை பத்தி பேச பயன் இல்லை. நடக்கிறத பேசுவோம். நாத்திரியா ப்ரோ அவருக்கு என்ன மாதிரி தொண்டை போய் வேயா உட்காந்து பேசணும். அது சரி. சுடு தண்ணி குடிங்க எல்லாம் சரியாயிரும்யா. தூங்குங்க எல்லாம் சரியாயிரும். பழக்கம் இல்லைங்க. தினேஷ்னா நேரம் போட்டுட்டு உட்காந்துருப்பேன்.